சத்தியத்தில் உங்களை நிறுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர சலனம் ஏற்படுத்துவதாக இருந்துவிடக்கூடாது. நான் சினிமா துறையில் இருந்தேன், அரசியல் துறையில் இருந்தேன், பல்கலைக்கழகத்தில் உயர்ந்த பதவிகளிலே இருந்தேன். சினிமா துறையில் பாரதிராஜா, சத்யராஜ், மணிவண்ணன், சுந்தரராஜ், பாக்யராஜ் எல்லாரோடும் நான் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தல்ல, அவர்களை ஏவல் செய்கிறவனாக, கட்டளை இடுகிறவனாக இருந்த காலம் ஒன்று. அதையெல்லாம் தயவு செய்து சாட்சியமாக நான் இங்கே சொல்றதில்லை, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்வதிலேதான் எனக்கு அளவில்லாத பெருமை. நான் சினிமா துறைக்கு சென்றதோ பத்திரிகை துறைக்கு சென்றதோ பாவத்தை விதைப்பதற்காக அல்ல, பரிசுத்தத்தை விதைப்பதற்காக. நான் சினிமா துறையில் கூட கிறிஸ்துவ கருத்துக்களை நான் பேராசிரியராக பணியாற்றிய பொழுதும் எந்த பாடத்தை எடுத்தாலும் அதிலே கிறிஸ்துவை கொண்டு வந்து சிலுவையை கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமை இருக்கலாம். எந்த கடமையிலும் இயேசுவை அவர்கள் மறக்கக்கூடாது. நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் கலந்து கொள்வதற்காக என்ற நோக்கமே நான் பேசுவதற்கோ பாராட்டுக்களை பெற்றுக் கொள்வதற்கோ என்னுடைய பேச்சு திறமையை வாக்கு வன்மையை புலப்படுத்துவதற்காகவோ நிச்சயமாக அல்ல. என்னிடமிருந்து உருவான சீசர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டு என்னிடம் வளர்க்கப்பட்ட என்னுடைய சீசர்கள், என்னிடத்தில் உருவானவர்கள் சர்வதேச 27 நாடுகளிலே 40,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். நாட் ஒன்லி ஃபார் பெண்டிகாஸ்ட் மாத்திரமல்ல, ரோமன் கேத்தலிக் சபை, CSI, CNI, DELC, சர்ச் ஆஃப் காடு, கிரைஸ்ட் ஆஃப் காடு, அசம்பிளிஸ் ஆஃப் காட், இன்னும் சொன்னால் பெர்க்மான்ஸுடைய இயேசு நம்மோடு சபையில் இருக்கக்கூடிய, தேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சபைகளிலே அத்துணை பேர்களும் என்னிடத்திலே படித்தவர்கள் தான். எல்லா பாஷனும் மாதன் பெர்க்மான்ஸ், மோகன் சி லாசரஸ், துதி சங்கர், சாது சுந்தர் செல்வராய், வின்சென்ட் செல்வகுமார், அத்தனை பேருமே நான் பயின்ற கல்லூரியில தான் பைபிள் காலேஜ் படித்தார்கள். நான் இங்கே அவர்களை கற்பித்தது ஒரு பிரின்சிபாலாகவும் இருந்தேன். அப்ப எனக்கு வந்த ஆசை என்ன தெரியுமா, இன்றைய இந்த 88வது பட்டமளிப்பு விழா கிராஜுவேஷன் ஆர்டினேஷனை நான் என்னுடைய மாணவர்கள், எனக்கு மரியாதையை சேர்த்தவர்கள், என் மூலமாக கர்த்தருக்கு மகிழ்ச்சியை சூட்டியவர்கள் எப்படியெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தப் போகிறார்கள், அவருடைய வார்த்தையிலே இருந்து எப்படிப்பட்ட அக்னிக்கரிகள் பறக்கப் போகின்றன, தெரிக்கப் போகின்றன என்பதை கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆகவே நான் உங்களை வரவேற்பது, என்னிடம் பயின்றவர்கள், என்னிடம் படித்தவர்கள், என்னிடம் உருவானவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள், வேதத்தின் விழுமிய சத்தியங்களாக திகழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய பொறுப்பை இந்திய தேசத்தினுடைய சகல ஸ்தாபனங்களுக்கும், சென்று வரக்கூடிய சகல ஸ்தாபனங்களோடும் தொடர்பும், சகல ஸ்தாபனின் துணையோடும் இருக்கக்கூடிய நேஷனல் பிஷப் மரியாதைக்குரிய ரெவரண்ட் டாக்டர் தாமஸ் வினோத் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி பட்டிமன்றங்களை, இலக்கியத்தோடு கலந்த ஆன்மீகத்தோடு கலந்த
குழந்தைகளை விதவிதமான தலைப்புகளிலே இன்றைக்கு நாளை மறுநாள் பேச வைக்கிறார்கள். நாளைக்கு பட்டமளிப்பு விழா. எங்களிடம் பயின்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அருமையானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இங்கே பட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து முறையாக நடத்துகிற பொறுப்பை அருமையான என் அன்பு சகோதரர் ரெவரண்ட் டாக்டர் தாமஸ் வினோத் அவர்களை பொறுப்படுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளுக்காக அயராது உழைத்த அருமையான ரெவரண்ட் டாக்டர் வழக்கறிஞர் மணிதாசன் அவர்களுக்கு ஸ்தாபனத்தின் சார்பாக சர்வதேச இருக்கக்கூடிய எங்களுடைய அத்துணை ஸ்தாபன கிளைகளின் சார்பாக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த கூட்டத்தில் என்னுடைய முதலாவது உரையை முடிக்கின்றேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவினுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்திய தேசத்தினுடைய சட்டப்பிரிவிலே பேசப்பட்டு வருகிற ஒரு நிதி நமக்கு டாக்டர் அம்பேத்கர் மூலமாய் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசமானது, இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையை நாம் பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். அரசியல் அமைப்பு என்ன நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது. சட்டப்பிரிவு 19 என்பது நமக்கு தந்த சுதந்திரம். முதல்ல நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஊழியம் செய்கிற எல்லாருக்குமே சட்டங்களை தெரிய வேண்டும். சட்டங்கள் தெரியலன்னா நம்ம முடிசூட்டம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றார், குடிமக்களினுடைய பேச்சு சுதந்திரம் இந்திய தேசத்திலே, கருத்து சுதந்திரம், அமைதியான முறையிலே நீங்கள் கூடலாம், செயல்படலாம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தினுடைய எல்லாவரையும் அழைத்து நம்ம ஆராதனை செய்யலாம். அது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுடைய கருத்தை, அவனுடைய எல்லாவற்றையும் சொல்வதற்கு உரிமை இருக்கு. அதான் மீடியா. இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல பேசுறாங்க, என்னென்னவோ பேசுறாங்க. எந்த அடிப்படையில பேசுறா? அரசியல் பிரிவு 19 தான் பேசுறாங்க. அப்போ நமக்கு இந்த நாட்களிலே நாம என்ன உலகத்துல இந்த கெட்டவனெல்லாம் நல்லவனாகத்தான் நம்ம முயற்சி பண்றோம். எந்த விதமான தீங்கான காரியம், தீவிரவாத காரியத்தை நாம் கருத்துக்களை நாம் முன்னெடுக்கவில்லை, சொல்லவில்லை. இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பொது ஒழுங்குக்கும் பாதுகாப்புக்கும் இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அச்சுறுத்துற வேலைகள் நம்ம பண்ணல. கருத்து சுதந்திரத்தின்படியாக 32 சரத்து உரிமையை பறிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றம் நீதிபதி நமக்கு தீர்ப்பு வழங்குவார். நமக்கு நம்ம அளிக்கப்பட்டுள்ள இந்த சுதந்திரத்தின்படியாக நீங்க இன்னைக்கு உரிமை கொண்டாடலாம், பேசலாம், தெருவில் பிரசங்கம் பண்ணலாம். இது ஏதாவது பண்ணானா இதை கேட்கறது உச்ச நீதிமன்றம் தான். கீழே உள்ள கோர்ட்ல இருக்கிறவன் நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது சங்கி நீதிபதிகள்லாம் இருப்பாங்க, நமக்கு விரோதமா பேசுவான். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு விரோதம் பேசுவான். இவளுக்கு எல்லாருக்குமே முடிவுகின்றது உச்ச நீதிமன்றம். ஏன் அப்படின்னா அரசியல் சாசன அமைப்பு அங்கதான் இருக்குது. விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் அதுதான். நீதிபதிகள் அவர்கள் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். கீழே உள்ள கோர்ட்டுக்கு எதுவுமே தெரியாது, அவன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவான். அப்படின்னாலே நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்மளுடைய பேச்சு பொது ஒழுங்கை நாம கெடுக்கிறது இல்லை. பொது ஒழுங்கை நாம கெடுத்து நாசம் பண்ணுகிற ஆட்கள் இல்லை. நாம பொது எல்லாருக்கும் சமாதானத்தினுடைய வார்த்தையை, நட்பினுடைய வார்த்தையை, உரிமை பாட்டுகிற வார்த்தையை, அன்பு கூறுகிற வார்த்தையை நாம் சில கட்டுப்பாடுகளோடு கர்த்தர் நமக்கு விதித்த, நமக்கு கற்றுத்தந்த அன்பின் உபதேசத்தை இந்த உலகத்துல தாழ்மையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 295(18) இதன் கீழாக இந்த சட்டம் வருகிறது. 295 வரப்புகளை நிர்ணயிக்கிறது. 19(1) அளவில்லாத சுதந்திரம் என்று சொல்லி கட்டுப்பாடு இல்லாத, நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுக்கு மட்டும் நீதிமன்றம் இன்னைக்கு அனுமதிச்சுக்கிட்டு இருக்குது. தெருவா ஊரை சுத்திக்கிட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அதனாலே இந்த பட்டிமன்றத்தை நாம் ஏற்படுத்துகிறோம் என்றால் நமக்கு கொடுத்த கருத்து சுதந்திரம். நாம எல்லா விதத்திலும் என்ன செய்யணும் அப்படின்னா மக்களை திசை திருப்புகிற கள்ள உபதேசங்களை, பொய்யான காரியங்களை, பொய்யான மார்க்கங்களை, பொய்யான தத்துவங்களை நாம் எதுவுமே பேசுறதில்ல. இன்னைக்கு சமூக ஊடகங்களிலே வேதத்திற்கு எல்லாவற்றுக்கும் தவறான கருத்துக்களை நிறைய பேர் பேசுறாங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லல. அதை களைய வேண்டும், அதற்கு எச்சரிப்பு மணியை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அந்த அளவுக்கு கொடுப்பதற்காக தான் பட்டிமன்றம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக இதை கண்டுபிடித்து இந்த பட்டிமன்றத்தை ஒழுங்கு செய்த
டாக்டர் சுந்தர பாரதி ஐயா இந்த விஷயத்திலே நாம் போற்றப்பட வேண்டும். இந்த காரியத்தை ஒழுங்கு செய்யும்படியாக அவர்தான் சட்ட ரீதியிலே நாம் தடுக்க வேண்டும். சட்ட ரீதியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட உறுதியின்படியாக சாத்தானுடைய சிந்தனைகளை, சாத்தானுடைய மற்ற மக்களுடைய கீழ்த்தரமான செய்திகளை அவர்களுடைய சிந்தனையை உடைக்க வேண்டும். இதுதான் முதலாவதாக தடைகளை உடைக்கிற மொழி. இப்படியாக சரியான ஆலோசனை இல்லாமல் இன்னைக்கு மிஷனரிமார்கள், இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் எல்லாரும் நினைச்சாங்க ஒண்ணு விவரம் தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. அப்படின்னாலே இப்படிப்பட்ட இந்த தேசத்துல மிஷனரிகள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய மாநிலத்துல 18 ஆண்டுகளாக என்ன பண்ணிருக்காங்க, 2900 பள்ளிகளை மூடி விட்டார்கள். பெரிய ஞான சூனியங்கள். எவனும் படிப்பு இல்லாம இருந்தா தான் அவன் பேச்ச கேட்பான். அதுதான் இந்த உலகத்துல கிறிஸ்தவ கல்வியை கொடுத்து எல்லாரையும் மாத்திட்டான். அதனால ஸ்கூல்ல இழுத்து மூடிட்டான். இப்ப யூபியில 5000 பள்ளியை மூடிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கு. இப்படியாக நான் இந்த நாட்களிலே வெள்ளை பார்ப்பனர்கள், முதலாவது வந்து இந்தியாவுக்கு வந்து முதல் பார்ப்பனர்கள் வெள்ளைக்காரங்க. அந்த வெள்ளைக்காரங்களை துரத்தல. இரண்டாவது வந்த வெள்ளைக்காரன் இஸ்லாத்துல இருந்து வந்து துரத்தியாச்சு. மூணாவது வந்த வெள்ளைக்காரன் இங்கிலாந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை துரத்தியாச்சு. முதல்ல வந்த வெள்ளைக்காரனை நம்ம வெளியே அனுப்பல. அதனால அவன் என்ன பண்ணிட்டானா, ஜாதி என்கிற ஒரு வார்த்தையை வச்சு உயர்குலம் தாழ்குலம் என்று சொல்லி மனுஸ்மிருதி வர்ணாசிரம கொள்கையை வைத்து குலத்தொழில் செய்ய வைத்து கட்டாயப்படுத்தி கல்வி உரிமையை கொடுக்க கூடாது என்று சொல்லி வேற்றுமை, பிரிவினைகள், கலவரங்கள், செயல்பாடுகளை இந்த நாட்களில் கொடுத்து எல்லாரையும் முட்டாளாக்கி இந்த உலகத்தில் என்ன பண்றான் அப்படின்னா, எவருமே நல்ல ஜீவியா இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொலகார ஜீவிகளா மாத்தணும். இப்படிப்பட்ட ஈவி இறக்கிற செய்திகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த தேசத்திலே இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக வஞ்சகமான கருத்துக்களை உடைக்க வேண்டும். இதற்காக இந்த நாட்களில் நாம் பேசுகிற ஒவ்வொன்றையும் பார்க்கப்பட்டது சமூக நீதி, சமூக நல்லுறவு, தீண்டாமை அறுப்பது கிறிஸ்துவத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். எல்லாவற்றையும் சமாதானம் இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே இந்த கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பேசுங்கள். அறிவோடும் ஆற்றலோடும் நீங்கள் இந்த காரியத்தை முன்னெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதான செய்தியை, முதலாவதான தலைப்பை இந்த இடத்திலே கொண்டு வருகிறவர் நம்மளுடைய ஐயா அட்வொகேட்டாகவும் பிஷப்பாகவும் இருக்கின்ற ஐயா எஸ் மணிதாசன் அவர்கள் தலைமையிலே அவர் நடுவராக இருந்து இன்றைய கிறிஸ்துவ சபையில் சனாதனம் இருக்கிறது இல்லவே இல்லை என்ற தலைப்பிலே இதில் பேச வருகிறவர்கள், இந்த இடத்திலே வருகிறவர்கள் ரெவரண்ட் டாக்டர் எஸ் டேனியல் அவர்கள், ரெவரண்ட் டாக்டர் டி அருள் டயாசிஸ் அவர்கள், ரெவரண்ட் டாக்டர் டி எம் பாண்டியன் அவர்கள். இந்த இடத்துல பில்லிகிராம் அவர்கள் வராது அப்படின்னாலே அந்த இடத்துல நாளைக்கு வராரு. இன்றைக்கு அந்த இடத்துல வருகிறவர் வந்து ஐயா அவரை இழப்புங்க பக்கத்துல நீங்க தானே வாங்க. இந்த நால்வர் இந்த இடத்துல பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். இது நடுவராக இந்த இடத்துல அட்வொகேட் எஸ் மணிதாசன் அவர்கள்.